முத்துக்குமார் நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். சரி, இன்றைக்கி வந்து பங்குச்சந்தை நமக்கு டவுனில் தான் இருந்தது. முக்கியமாக வந்து ஐடி செக்டார் மிகப்பெரிய அளவிலான டவுனை திருப்பியும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே வராங்க. அதுக்கான மேஜர் ரீசனாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, பிப்ரவரி 16 நமக்கு வந்து இந்தியாவில் ஏஐ சமிட் வருது. ஏஐ இம்பேக்ட் சமிட் 2026 வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து 16 பிப்ரவரியிலேருந்து 20 பிப்ரவரி வரைக்கும் நடக்குது. இப்போ இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியோடைய சிஇஓவும் வந்து வராங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான டேட்டா அது. அதில் பார்த்திங்கன்னா சுந்தர் பிச்சை வராங்க, ஆல்ஃபாபெட் சிஇஓ, அப்புறம் ஓப்பன் ஏஐ சிஇஓ வராங்க, என்விடியா சிஇஓ வராங்க, மைக்ரோசாஃப்ட் ஃபவுண்டர் வர்றாங்க, ஆந்த்ரோபிக் சிஇஓ அவர் வராரு, அப்புறம் அடோப் சிஇஓ வராங்க, அக்செஞ்சர் சிஇஓ வராங்க, ஸோ குவால்காம் சிஇஓ அவங்க வராங்க. ஸோ எல்லா சிஇஓவும் வராங்க. இந்த லிஸ்ட்டு எல்லாமே அப்படியே டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலிகிராம்லேயும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ அல்லது கொலீக்ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா என்னுடைய லிங்க் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ வந்து இந்த குளோபல் ஏஐ சமிட்டுடைய டேட்டா வந்து என்ன வரப்போகுதுன்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் ஐடி செக்டாருக்கு ஒரு பெரிய வாலட்டிலிட்டி வந்து காத்துக்கிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஐடி செக்டாரில் பெரிய டவுன் திருப்பியும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் வந்து இன்றைக்கி டோட்டலாக மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு வந்து 4 விஷயம் வந்து நமக்கு மார்க்கெட்டில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் வந்து அது 5 விஷயமாக பார்க்குறேன். ஓகே, எக்ஸ்ட்ராவாக ஒன்று வந்து நான் சேர்த்து சொல்கிறேன். என்னென்னன்றதை இப்போ வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாருடைய செல் ஆஃப்ங்க. இந்த ஏஐ சமிட் வரப்போகுது, ஆந்த்ராபிக் சிஇஓவும் வர்றாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இது கண்டிப்பாக வந்து வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தும் ஏஐ அப்படின்றத வந்து ஒரு விஷயம் வந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வேலைவாய்ப்பு யாருக்கு வரும்னா, ஏஐ யார் லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த ஜென்ரேஷனில் வராங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வேலைவாய்ப்பு இருக்கும். மற்றபடி இப்போ சீனியர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வேலைவாய்ப்பு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ப்ரெடிக்ஷன் சொல்லுது. ஐடியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ரெண்டாவது, ஐடியில் பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஐடியில் சேலரி குறைக்கிறதோ இல்லை ஐடியிலேருந்து லே ஆஃப் பண்ணுறாங்க அப்படின்னா, அது அடுத்த 6 மாதம் கழிச்சு அவங்க ஏஐயை படிச்சுட்டு திருப்பி ஏஐக்குள்ளே உள்ளே போகலாம். இல்லை ஒரு வருஷத்தில் திருப்பியும் எல்லாமே ஏஐயில் பூம் ஆகி கம்பெனிகள்லாம் மாறலாம். ஆனால் அந்த இன்பிட்வீன் கேப்பில் பாதிக்கப்படக்கூடிய செக்டார்ஸ் எதுனா ரியல் எஸ்டேட் செக்டார், ஓகே, அதுக்கப்புறம் எஃப்எம்சிஜி செக்டார், இந்த மாதிரி நிறைய செயின் லிங்க் செக்டார்ஸ், அப்புறம் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல்ஸ் அந்த செக்டார், ஓகேவா. ஸோ இது எல்லாமே பாதிக்கப்படும். ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பெரும்பாலான ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்ஸு, ஃப்ளாட்ஸ், இவங்கெல்லாம் யாரை நம்பி பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஐடியில் இருக்கிறவங்கள நம்பி தான் பண்ணுறாங்க. ஐடி ஹப்பு எங்கே இருக்கோ அதை சுற்றி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை ஜாப் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசாக பையிங் பண்ணுறதெல்லாம் வாங்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி கட்டின வீடுகள் எல்லாமே அப்படியே நிற்கும், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அப்படியே நிற்கும். ஸோ அதனால் ரியல் எஸ்டேட் செக்டாரில் ஒரு டவுனை வந்து நான் எதிர்பார்க்குறேன். அடுத்தது, இன்றைக்கி டவுனில் வந்து மேஜர் ரீசன் ஐடி செக்டாருடைய செல் ஆஃப் பார்த்தோம் இல்லையா. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாமே வந்து நிஃப்டி 50ல் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், ஓகேவா. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், இந்த 4 கம்பெனி இறங்கினாலே நமக்கு நிஃப்டியை மேலே ஏற்றி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேஜர் பார்ட்டே நிஃப்டி 50ல் இந்த 4 கம்பெனி தான் இருக்குது, ஓகேவா. ஸோ அதனால் இந்த 4 கம்பெனி இன்றைக்கி டவுனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அது வந்து யூஎஸோடைய டாலர் கொஞ்சம் வேல்யூபிளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது வந்து ப்ராஃபிட் புக்கிங். இது பார்த்திங்கன்னா நார்மலாக மார்க்கெட் இந்த ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா பெரிய டவுனில் போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரமாக வந்து அப்படியே ரெக்கவரி காமிச்சாங்க. சிங்கிள் டேயில் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை காமிச்சாங்க. டாரிஃப்லாம் நல்லா வந்தது. ஸோ நிறைய பங்குகள் வந்து ஏற்றத்தில் போகுது. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட்டை லாக் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிடுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண கேமை இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்போது ஒரு மாதத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஒரு 10 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ ஒரு 11 லட்சத்தில் இருக்குது, 12 லட்சத்தில் இருக்குன்னா அதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் 10 லட்சத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுறது, எந்த கம்பெனி வந்து டவுன் ஆகிருக்குன்றதை பார்த்து ஃப்ரெஷ்ஷாக போர்ட்ஃபோலியோ ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த ப்ராஃபிட் புக்கிங் என்ன பண்ணணும்னா பங்குச்சந்தையை கண்டிப்பாக வந்து ஏற விடாமல் சமநிலைப்படுத்தி அப்படியே நிற்கும். ஓகே, இன்றைக்கி பங்குச்சந்தை பார்த்திங்கன்னா 150 புள்ளிகள் டவுன் ஆகியிருந்தாலும் ஒரு பெரிய மாசிவ் கிராஸ்லாம் சொல்ல முடியாது. 136 புள்ளிகள் நிஃப்டி ஃபியூச்சர்ஸில் டவுன் ஆகிருக்கு. நிஃப்டி இண்டெக்ஸில் 146 புள்ளிகள் டவுன் ஆகி 25,807 புள்ளிகளில் நிஃப்டி இன்றைக்கி வந்து இருக்குது, ஓகேவா.
பட் எனிவே இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது போன வாரம் புல்லிஷ் கேண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வாரம் இது வரைக்கும் கன்சாலிடேஷனில் தான் இருக்குது, பெருசாக டவுன் சைடு வந்து போகலை. ஓகே, இதை வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது கார்ப்பரேட் ஏர்னிங்ஸில் வந்து மிக்ஸ்டு ஏர்னிங்ஸ், அதாவது ஸ்மால் கேப் கம்பெனிகள்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. லார்ஜ் கேப் கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் ரிசல்ட் மந்தமாகுது. இப்போ மார்க்கெட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கம்பெனிகள் வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த கம்பெனிகளில் பாருங்கள், நான் ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கம்பெனிகள் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறைய கம்பெனிகள் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இன்றைக்கி ரிசல்ட் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மேஜர் ரிசல்ட் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். லூமேக்ஸ் ஆட்டோ வந்து நெட் ப்ராஃபிட் வந்து 84% வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, பாசிட்டிவான ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் இது பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நாட்கோ ஃபார்மா நெட் ப்ராஃபிட் வந்து 13% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அப்புறம் வந்து வெஸ்ட் கோஸ்ட் பேப்பர் நெட் ப்ராஃபிட் வந்து 58.2% டவுன் ஆகியிருக்கு. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நெட் ப்ராஃபிட் டவுன் 34%. ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ் வந்து டிஃபென்ஸ் செக்டார் ஏறும் போதெல்லாம் இந்த ஸ்டாக் ஏறிட்டு இருந்தது. இப்போ 34% வந்து நெகட்டிவான ஒரு ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ரெவின்யூவும் டவுனு. அடுத்தது ஆர்சிஎஃப் ரெவின்யூ டவுன், நெட் ப்ராஃபிட் வந்து 0.9% அப் ஆகியிருக்கு. இது வந்து ஒரு நியூட்ரலான ஒரு ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 4:45 மணிக்கு மேலே ஹானஸா கன்சியூமர் கொடுத்துருக்குறாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 93% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்க. ஹானஸா கன்சியூமர் வந்து யோசிக்க வேண்டிய ஒரு ஸ்டாக்காக இருக்குது. இந்தியன் ஹோட்டல்ஸ் ப்ராஃபிட் வந்து 55% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் Q3 நான் சொல்கிறது எல்லாமே இயர் ஆன் இயர் டேட்டா மட்டும் தான், அதை கன்ஃபார்மாக புரிஞ்சுக்கோங்க. இன்ஜினியர்ஸ் இந்தியா நெட் ப்ராஃபிட் வந்து போன தடவை 109 கோடி, இந்த தடவை 347 கோடி, 3 மடங்கு ஏற்றம் கொடுத்துட்டாங்க இன்ஜினியர்ஸ் இந்தியா. ஸோ ரெவின்யூ வந்து 58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இன்ஜினியர்ஸ் இந்தியா பதிவு பண்ணியிருக்காங்க. மேபி நாளைக்கு ஹைலைட்டடாக மாறலாம் இன்ஜினியர்ஸ் இந்தியா. ஃபைன் ஆர்கானிக் நெட் ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த கம்பெனி, ப்ராஃபிட் டவுன் 56%. ஓகே, ரெவின்யூ வந்து மாடரேட்டாக இருக்குது, நியூட்ரலாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒன் டைம் காஸ்ட்டு தான் வந்து ஹிண்டால்கோவை வந்து டவுன் பண்ணியிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஒன் டைம் காஸ்ட் வந்து 2610 crores வந்து ஒன் டைம் காஸ்ட் வந்து மைனஸ் ஆகிருக்கு ஹிண்டால்கோவில். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு ஹிண்டால்கோ பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவே அதை பார்க்க முடியாது, நியூட்ரலாக தான் பார்க்க முடியும். 2600 கோடி ஒன் டைம் காஸ்ட் அப்படின்னா இப்போ அவங்க ப்ராஃபிட் எவ்வளோ காமிச்சிருக்காங்கன்னா 2049 கோடி காமிச்சிருக்காங்க. அப்போ 4650 கோடி வந்து நமக்கு வருது. ஆனால் போன வருஷம் இதே குவார்ட்டரில் 4741 கோடி வந்து அவங்க ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. இந்த தடவை 56% டவுன்னா எவ்வளோ காமிச்சிருக்காங்க, 2049 தான் காமிச்சிருக்காங்க. மீதி 2000 கோடி 2500 கோடி எங்கே போயிருக்குன்னா ஒன் டைம் காஸ்ட்டில் போயிருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த ஒன் டைம் காஸ்ட் ரெக்கவர் ஆகிடும் அடுத்த குவார்ட்டர்லியில். அப்போ இப்போது இந்த ரிசல்ட்டால் ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் டவுன் ஆச்சுன்னா அக்யூமுலேட் பண்ணி பிடிச்சி வச்சுக்குவாங்க இன்ஸ்டியூஷன்ஸ். இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டிப்ஸ் கொடுக்கல. இந்த மாதிரி ஒன் டைம் காஸ்ட் வர கம்பெனியெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் அந்த செலவு வராதில்ல, அப்போது நெக்ஸ்ட் டைம் ரிசல்ட் நல்லா காமிப்பாங்க. சரி, அடுத்தது வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி நெட் ப்ராஃபிட் வந்து 5% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 5.4%. ஐஆர்சிடிசி நெட் ப்ராஃபிட் வந்து 15% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவின்யூ 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஐஆர்சிடிசிக்கு. வேதாந்த் ஃபேஷன் நெட் ப்ராஃபிட் வந்து டவுனு. ஹெச்சிசி நெட் ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக டவுனாக இருக்குது. இல்லை 38 கோடி லாஸ்ட்லேருந்து 8 கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க ஹெச்சிசி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியம் புருவங்காரா நெட் ப்ராஃபிட்டை வந்து 92 கோடி நஷ்டத்துலேருந்து 59 கோடி ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்காங்க புருவங்காரா. வேறு லெவலில் இருக்க போது போல் நாளைக்கு ஸ்மால் கேப்புக்கு மார்க்கெட்டு. கோல் இண்டியா ப்ராஃபிட் டவுன் 15.8%, ரெவின்யூவும் டவுன் ஆகிருக்கு கோல் இண்டியாவுக்கு. ஸோ இன்டரிம் டிவிடெண்ட் வந்து 5.5 பர் ஷேருக்கு கொடுத்துருக்காங்க, 5 ரூபா 50 பைசா, 5 rupees 50 பைசே வந்து பர் ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்டரிம் டிவிடெண்ட் கோல் இண்டியாவில். அதை நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிவிடெண்ட்டில் வந்து ஐஆர்சிடிசி வந்து 3 rupees 50 பைசே வந்து பர் ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஐஆர்சிடிசி டிவிடெண்ட்டு. அது நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் இப்போது ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இதெல்லாமே. ஸோ நமக்கு வந்து முக்கியமான டேட்டா என்னென்ன சொல்லியிருக்கிறேன். 16ஆம் தேதி ஏஐ சம்மிட் இருக்குது, அதுவும் இந்தியாவில் தான் நடக்குது. எல்லா சிஇஓவும் வந்து வர்றாங்க. அந்த டேட்டா வந்து நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஒரு ரீசன், ஐடி செக்டார் டவுன் ஆனது ஒரு மேஜர் ரீசன். ஓகே, மூணாவது ரீசன் வந்து
யூஎஸ் ஜாப் டேட்டா வந்து யூஎஸ் மார்க்கெட்டு டாலரை கொஞ்சம் பாசிட்டிவ்க்கு கொண்டு போச்சு. அப்புறம் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸில் லார்ஜ் கேப்பில் வந்து ஒரு நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியல. ஸ்மால் கேப்லாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் இந்த 4 ரீசன் வந்து மேஜராக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கோல்டு அண்ட் சில்வர் 5வதாக நான் சொல்லேன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கோல்டு அண்ட் சில்வரை பொறுத்தளவில் அது கொஞ்சம் இறங்குச்சுன்னா நமக்கு நிஃப்டியில் கொஞ்சம் ஏற்றம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த மாதிரி நடக்கலை. கோல்டு அண்ட் சில்வரும் வந்து நியூட்ரலாகவே இருக்குது. பெரிய அளவில் இறங்கவும் இல்லை ஏறவும் இல்லை. கோல்டு சில்வரை பொறுத்தளவில் அப்படியே சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே நிற்கிது. ஓகே, இப்போது இந்த ஏஐ சமிட்டுக்கு முன்னாடி கோல்டு அண்ட் சில்வரில் எந்த ஒரு ஏற்றமும் இருக்காதுன்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க மார்க்கெட்டில். ஸோ நம்மளும் பார்ப்போம். இந்த அடுத்த வாரம் வந்து ரொம்ப ஹைலைட்டடான வாரமாக நமக்கு இருக்கும். ஏஐயில் ஆர்என்டி பண்ணக்கூடிய நிறுவனங்கள், ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம திருப்பியும் எல்லாத்தையும் செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. கட்டாயமாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி செக்டார் வைஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி பெரிய அளவில் இறங்கின செக்டார்னு பார்த்திங்கன்னா ஐடி செக்டார் தான். 2000 புள்ளிங்க ஒரே நாளில் அடித்து இறக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஐடி செக்டாரை பொறுத்தளவில் 40,000 புள்ளியிலேருந்து 33,000 புள்ளிக்கு ஒரு ரெண்டு வாரத்தில் இறங்கிடுச்சு. 2 வாரம் தான். 40,000 புள்ளி எங்கே இருக்குது, 33,000 புள்ளி, 7,000 புள்ளிகள் வந்து 2 வாரத்தில் இறங்கியிருக்கு ஐடி செக்டார். எத்தனை பர்சன்டேஜ் பாருங்கள், 7,000 புள்ளிகள்னால் கிட்டத்தட்ட 18% கிட்ட இறங்கிருச்சு. ஓகே, அது இல்லாமல் இந்தியா டிஜிட்டல் 3% வரைக்கும் டவுன் ஆகிருக்கு. டிவிடெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 1.5% வந்து அந்த ஸ்டாக்ஸ் இறங்கியிருக்கு. ரியாலிட்டி செக்டார் இறங்கியிருக்கு. மீடியா செக்டார் வந்து பெரிய அளவில் 1.3% இறங்கியிருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் 1% மேலே இறங்கியிருக்கு. ஸோ ஏறாமல் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃபென்ஸ் செக்டார் ஏறி இருக்குது. டிஃபென்ஸ் செக்டார் மட்டும் 0.7% ஏறி இருக்குது. கன்சியூமர் டியூரபிள் ஏறி இருக்குது. ஃபினான்ஸ் செக்டார் ஏறி இருக்குது. பப்ளிக் செக்டார் ஏறி இருக்குது. மெட்டல் செக்டார் இறங்கலை, ஆனால் நியூட்ரலாக இருக்குது. மற்ற எல்லாமே வந்து ஏற்றம் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கி பாசிட்டிவில் போன டோட்டல் மார்க்கெட்டில் வந்து பாசிட்டிவாக இருந்த கம்பெனியில் ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் பார்த்திங்கன்னா 19% ஏற்றம் கொடுத்துருக்கு. அவந்தி ஃபீட்ஸ் வந்து அந்த டாரிஃபோட ரியாக்ஷன் காரணமாக அவந்தி ஃபீட்ஸ் 2 வாரமாக பயங்கரமாக ஏறிக்கிட்டு இருக்குது. 780 ரூபாவில் இருந்த பங்கு 1400 ரூபா, அப்படியே டபுள். 2 வாரத்தில் டபுள். என்ன செய்ய சொல்கிறீங்க நீங்கள்? அவந்தி ஃபீட்ஸ் 700லேருந்து 1400 யோசிச்சே பார்க்க முடியல. அந்த டேரிஃபை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் போல். இன்றைக்கி ஒரே நாளில் 18% ஏறிடுச்சு. அடுத்து ஹிக்கால் 12% வரைக்கும் ஏற்றம் கொடுத்துருக்குறாங்க. இதுவும் டேரிஃப்க்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஹாப்பி ஃபோர்ஜிங் லிமிடெட் அதுவும் 10% ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. இத்தனைக்கும் ஸ்டெர்லைட்டில் வந்து முக்கியமான மேட்டர் என்ன தெரியுமா, 20%லேருந்து 10% சர்க்யூட் லிமிட்டை ப்ரைஸ் பேண்ட் வந்து குறைச்சிருக்காங்க. ஆனாலும் ஸ்டெர்லைட் டெக்னாலஜி மேலே 7% ஏற்றம் கொடுத்துருக்கு. பிஎஸ்சி செக்டார் ஃபுல்லாகவே நேரோ ரேஞ்சில் இருக்குது. அதை நீங்கள் கவனிக்கணும். பிஎஸ்சி செக்டாரில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோட்ரேஜ் அக்ரோ, இந்த அக்ரோ கெமிக்கல் அக்ரோ ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். அதில் கோட்ரேஜ் அக்ரோ, அவந்தி ஃபீட்ஸு இதெல்லாம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் டேரிஃப் தான். டேரிஃப் ரெடியூஸ் பண்ணி 18% குறைச்சாங்களே, அதில் தான் வந்து நமக்கு மார்க்கெட் அப்படியே தூக்கிட்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இறங்கின நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சொனோட்டா சாஃப்ட்வேர், கேபிஐடி ஐடி கம்பெனியெல்லாம் முடிச்சிட்டாங்க. கோ4ஜி, பிர்லா சாஃப்ட்டு, கேபிஐடி டெக்னாலஜி, சொனோட்டா சாஃப்ட்வேரு, என்ஐஐடி, ஓஎஃப்எஸ்எஸ், ஜென்சார் டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், எல்என்டி மைண்ட்ரி, டிசிஎஸ், நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர்லாம் வந்தாலே கதையை முடிச்சிட்டாங்க. HCL டெக்னாலஜி, நியூஜென்னு எல்லாம் 5% அடித்து இறக்கி கொண்டு போயிட்டாங்க. எல்லா ஸ்டாக்கும் 5% மேலே தான் டவுன் இன்றைக்கி ஐடியில். அதனால் இந்த ஏஐ சமிட் வர வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராஃபிட் புக்கிங் போய்கிட்டு இருக்கிறனால நமக்கு ஏதாவது ப்ராஃபிட் புக்கிங் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். பிஎஃப்சி ஆர்இசியோடைய அந்த மெர்ஜர் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஹெச்எல் முக்கியமான டேட்டா பார்த்திங்களா, சொல்ல மறந்துட்டேன். பிஹெச்எல்லோடைய ஓஎஃப்எஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. 3:30 மணிக்குள்ளே ஆஃபர் ஃபார் சேல். ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்குடைய கரண்ட் ப்ரைஸை விட 5 ரூபா கம்மியாக 6 ரூபா கம்மியாக வந்து ஆஃபர் ஃபார் சேல் போட்டிருந்தாங்க. பிஹெச்எல்லில் வேலை பார்க்கக்கூடிய எம்ப்ளாயாக இருந்தால் கண்டிப்பாக அதை அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேவா? ஏன்னா அவங்களுக்குலாம் அது நல்ல லாபம் கிடச்சிருக்கும். அதே ப்ரைஸ் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. நேற்றுக்கு நான் ரீட்டைலுக்கு வந்து ஓஎஃப்எஸ் ஆஃபர் ஃபார் சேல் இருந்தது. இன்றைக்கி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஆக்சுவலாக இந்த காலையில் நான் நியூஸை சொல்லியிருக்கணும். பரவாயில்ல, தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் பிஹெச்எல்லில் வந்து இன்றைக்கி ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்துருக்காங்க. அதில் 6 ரூபா கிட்டத்தட்ட வந்து கம்மியாக. ஆக்சுவலாக மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா பிஹெச்எல்லோடைய கரண்ட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 200 இருங்க, நான் அது ப்ரைஸை எடுத்துட்றேன், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. 263 ரூபாவில் இருந்தது காலையில் பார்க்கும் பொழுது.
ஆனால் அவங்க ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்தது ரூ. 255 கொடுத்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட ரூ. 8 வந்து நமக்கு பெனிஃபிட் கிடச்சிது ஆஃபர் ஃபார் சேலில். ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் முடியும் பொழுது 260 பிஹெச்எல் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரூ. 5 நமக்கு அதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆஃபர் ஃபார் சேலில் தெரியுது. இன்னொன்று அதுக்கு நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனிகள் என்ன பண்ணிட்டாங்க, பிஹெச்எல்லோடைய ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டார்கெட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த பங்குலாம் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்களும் இப்போ செக் பண்ணி பாருங்கள், ஓகேவா? ஏன்னா நிறைய ஆர்டர் வச்சுருக்காங்கல்ல. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 1,20,000 கோடிக்கு மேலே ஆர்டர் வந்துருச்சு பிஹெச்எல்லுக்கு. இப்போ ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அவங்களால வந்து பண்ண முடியல, பண்ண தெரியலையா, பண்ண முடியலையா, என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரில. ஓகே, இப்போது அதனால் ஒரு 3 மாதம் ஒரு 6 மாதம் விட்டோம்னா பிஹெச்எல் இங்கேருந்து ஒரு நல்ல பர்சன்டேஜ் மேலே ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த ஆர்டரை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் தோணுது. எனக்கே அப்படி தான் தோணுது. அவ்வளோ ஆர்டர் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேஜர் 4 ரீசன் பார்த்துருக்குறோம். பிஹெச்எல் ஆஃபர் ஃபார் சேல் பார்த்துருக்குறோம். இன்னும் அந்த செக்டார் டேட்டா பார்த்துருக்கோம். ஏஐ சமிட் வருது 14ஆம் தேதி. மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் மற்ற தகவல்கள் எது வந்தாலும் நான் வந்து உங்களுக்கு கமெண்ட்லேயும் வீடியோலையும் டெலிகிராம்லேயும் போஸ்ட் பண்ணுறேன். அங்கேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணி எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.